குட்டிமா ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. இதுலேயும் மூச்சு வாங்கிடும் போல. ஐயோ, இந்த தண்ணி சவுண்டு கேட்குதா? நைட்டு வரும்போது நாங்கள் இந்த தண்ணி சவுண்டெலாம் ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி பயந்துட்டோம். மூச்சு வாங்குது. இல்லை ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி வாயா. பக்கத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று செம்மையாக இருக்குது. ஆனால் இது மேலே ஏறி போய் பார்க்கலான் இருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ரூமுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் இதுதான். வெளியே போனோன்னா மேலே டின்னரு லஞ்சு வாங்க. குட்டிமா சீக்கிரம் வா. மேலே ஒரு குட்டி தாமரை போல. எது மம்மி எடுத்துட்டேன் மம்மி. வா மம்மி. சீசன் டைமில் இது ஃபுல்லாக புக் ஆயிருமா, இடமே கிடையாது. இது வந்து கேம்ப் ஃபயர் போடுற இடம். வாந்தி எடுத்து மயங்கினால கேம்ப் ஃபயர் போடவே இல்லை. இது வரேன் இதோ. ஆமாடா தங்கம், மீன் இருக்குல்ல அந்த பாருங்க. நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் போடலான்னு சொல்லிட்டு வரேன். ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தது தான். என்னால் எல்லாமே கெட்டு போச்சு. வாந்தி எடுத்து மயங்கி ஆளை விட்டால் போதும் தூங்க விடுங்கடா சாமி போய் ரூமில் போய் படுத்தாச்சு. அதனால கேம்ப் ஃபயர்லாம் போகல. இந்த குட்டையில் மீன் வேறு இருக்கான். தாமரையோ அல்லியோ. வரேன். காலைல டிஃபன் எப்படி இருக்கு? ஒரு தோசை வச்சுட்டு செம்மையாக இருக்கான். சட்னி பாப்பா எங்களுக்கு நாங்களே சர்வ் பண்ணி சாப்பிட்டுப்போம். என்ன? ஆமாம் செல்லும், நிறைய இருக்கு, பார்க்கலாம். பாப்பா வடை வேணுமா? சாப்பிட போகிறோம். அப்படியே இட்லி சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்ட ஒரு ஃபீலே கிடைக்குது. காலையில் நைட்டு 2 நேரம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சுவா. நைட் நினச்சி நான் தான் சாப்பிட முடியலையே. நானே அரை மயக்கத்தில் கிடந்தேன். எங்கிட்ட போய் சாப்பிட நைட்டு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னத்தை சாப்பிட்டுட்டு நான் தான் உங்களை சாப்பிடுங்கன்னு தானே சொன்னேன்.